தமிழ் உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் உலகின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான முருகன் சிலை உள்ள கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க இருந்து பார்க்கும் பொழுது முருகர் ரொம்பவே நல்லா தெரிகிறாரு. நம்ம பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம். மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள வரணுங்க இந்த கோவிலுக்கு. தமிழ்நாட்டுக்கு புதுசா பெருமையை சேர்த்திருக்கிற 146 அடி உயரமுள்ள மிக பிரம்மாண்டமான முருகன் சிலை தாங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி சிலை மலேசியாவிலும் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற சிலை 140 அடி தான். ஆனா இங்க இருக்கிற சிலை 146 அடிங்க நம்ம நாட்டுல இருக்கு. போகும் வழியில 2 பக்கமும் கடைகள் நிறைய இருக்குங்க. திருவிழா மாதிரி இங்க பக்தர்களின் கூட்டம் ரொம்பவே அதிகமாவே இருக்கும். முத்துமலை முருகன் கோவில் தான் இந்த கோவிலுடைய பெயரு. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம். சென்னையில இருந்து சேலம் போகும் தேசிய நெடுஞ்சாலையில ஆத்தூருக்கும் சேலத்துக்கும் நடுவுல புத்திர கவுண்டர் பாளையம் என்ற ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு. ஆத்தூர்ல இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலும் சேலத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலும் தான் இந்த கோவில் இருக்கு. அதோ படிக்கட்டு தெரியுது பாத்தீங்களா, அது மூலமா ஏறி போயிட்டு தான் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணணும். நல்ல பிரம்மாண்டமான, ஆச்சரியமான, பேரழகு மிக்க, அதிசயமான, விஸ்வரூபமான இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு அழகுங்க. அவ்வளோ அழகான முருகனை இன்னைக்கு முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. பிரம்மாண்டமான முருகன் சிலைக்கு பக்கத்துல சிறிய அளவுல 2 சன்னதிகள் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விநாயகர் சன்னதி. விநாயகருக்கு பக்கத்துல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முருகன் சன்னதி. இதுதான் இந்த கோவிலுடைய மூலவர் சன்னதி. இங்க முருகப்பெருமான் 4 அடி உயரத்துல நமக்கு காட்சி தருவார். மலேசியாவிலும் இதே போன்ற பிரம்மாண்டமான சிலை இருக்கு. அங்கு உள்ள சிலையும் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்த சிலையும் திருவாரூரை சேர்ந்த தியாகராஜன் என்ற ஸ்தபதி தான் செய்திருக்காரு. இங்க நிறைய பக்தர்கள் தொட்டில், மாங்கல்யம், வலையெல்லாம் கட்டி வழிபட்டிருக்காங்க. மலேசியாவில் உள்ள சிலைக்கும் இங்கு உள்ள சிலைக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குங்க. மலேசியாவில் உள்ள முருகப்பெருமான் வலது கையில் வேலை வச்சுக்கிட்டு இடது கையை இடுப்புல வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்த முருகப்பெருமான் வலது கையில் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இடது கையில் வேலை வச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப நம்ம போகும் பாதை என்னன்னா, முருகன் சிலைக்கு பின்புறமா ஒரு சிறிய மலை இருக்குங்க. இந்த மலைக்கு மேல 300 ஆண்டுகள் மிக பழமையான முருகன் கோவில் இருக்கு. இப்ப அங்கதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய மலைலாம் இல்லைங்க. இது ரொம்ப சின்ன மலை தான். சீக்கிரமாவே நம்ம ஏறிடலாம். ஆனா அந்த மலையை ஏறுறதுக்கு படிக்கட்டுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கரடு முரடான பாதைகள் மூலமா தான் நம்ம ஏறி போகணும். இந்த மலை மேல இருந்து பார்க்கும் பொழுது முருகனுடைய பின் உருவம் ரொம்பவே நல்லா தெரியுது. பக்கத்துல லிஃப்ட் இருக்குங்க. நம்ம மேல போயிட்டு முருகனை தரிசனம் பண்றதுக்காக அமைச்சிருக்காங்க. இந்த லிஃப்ட்ல இருந்து முருகப்பெருமானுடைய இடுப்பு பகுதிக்கு ஒரு படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. அந்த படிக்கட்டு மூலமா போயிட்டு முருகனுடைய வயிற்று பகுதியில அமர்ந்து தியானம் பண்றதுக்கு தியான மண்டபமும் அமைச்சிருக்காங்க. இப்ப நம்ம மலையை ஏறி மலை மேல இருக்கிற சன்னதிக்கு வந்துட்டோம். இங்க சூடம் எரியுது, நம்ம தொட்டு வணங்கிக்கலாம். தெரியுது பாத்தீங்களா, இதுதான் மலை மேல இருக்கிற சன்னதி. இங்க முருகப்பெருமான் 2 அடி உயரத்துல நமக்கு காட்சி தருவார். இப்ப நம்ம மேல இருக்கிற முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இவ்வளோ பிரம்மாண்டமான சிலையையும் கோவிலையும் யாரு கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா, முத்து நடராஜ சித்தர் அப்படின்றவர் தான் கட்டியிருக்காரு. அவர் ஒரு சித்தரா இருந்திருக்காரு. அவரும் அவருடைய மகனான ஸ்ரீதரும் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கீழே இருக்கிற மூலவர் சன்னதிக்கு தாங்க போக போறோம். எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க எல்லாரையுமே கடந்துதான் நம்ம உள்ள போயிட்டு மூலவரை தரிசனம் பண்ண போறோம். இங்கு முருகப்பெருமான் 4 அடி உயரத்தில் சிரித்த முகத்துடன் நமக்கு காட்சி தருவார். தரிசனம் பண்ணிக்கலாம்.